நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. நாம் இந்த வசனத்திலே 6வது வசனத்திலே நாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்கின்ற இந்த வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று ஏசாயாவின் மூலம் உரைக்கப்பட்டதின்படி இது இந்த 4 வார்த்தைகளிலே தியானிக்க படிக்கும் பொழுது ஒரு பாலகன் பிறந்தார் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு அநேகர் இறக்கிறார்கள், அநேகர் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன அற்புதம் இருக்கிறது? இதில் என்ன அதிசயம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக பிறந்திருக்கிறார் என்று இங்கு பொதுவானவராக நமக்கு உரியவராக இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் உரைக்கப்பட்ட போது அவர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் படிப்போமானால், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இது ஒரு அதிசய பிறப்பு மாத்திரமல்ல, இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. எப்பொழுதும் போல ஒரு நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணமாகி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது அவர்களுக்குரிய குழந்தை. அது ஆனால் கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்கின்ற ஒரு பொதுத்தன்மையை இந்த அற்புத அடையாளங்களை அனுமதித்திருக்கிறார். அப்படி அனுமதித்திருக்கிற தேவன் ஏசாயா காலத்திலே உரைக்கப்பட்டது யோசேப்பினுடைய காலத்திலே அது நிறைவேறுகிறது. அது நிறைவேறுவது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக அனைத்து ஊழியங்களும் மகிமையற்றதாக மாறி போகிறது. மகிமையற்றவர்களாக மாறி போகும் பொழுது அப்பொழுது தேவன் தோன்றுகிறார், தேவகுமாரன் தோன்றுகிறார். அப்படி மகிமையற்ற போன சூழ்நிலையிலே தான் தேவ ஆவியானவருடைய பலன் மரியாளுக்கு கிடைத்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கன்னிகை வழியாக அவர் பிறக்கிறதாக தேவதூதன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்படி பிறக்க போவதாக 2 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏசாயாவின் மூலம் முன்குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இரண்டாவது யோசேப்புக்கு மரியாளுக்கும்
தேவ தூதனால் உரைக்கப்பட்டது. முதலில் ஏசாயாவுக்கு கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு ஏசாயா இங்கு சொல்லுகிறதை, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குமாரன் பிறப்பான், ஒரு பாலகன் பிறப்பான் என்று உரைக்கப்படுகிறது. பிறந்ததை, உரைக்கப்பட்டதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யாரிடம் உரைக்கப்பட்டது, அதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தில் அவர்கள் எங்கே, எந்த இடத்தில் இருந்தார்கள், எந்த நாட்டில் இருந்தார்கள் அந்த நேரத்திலே என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீது வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்களை பார்த்து தேவதூதன் இந்த சங்கதிகளை சொல்லுகிறதாக இருக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, மேய்ப்பர்களிடம் ஏன் இந்த செய்தி முதலாவது அருளப்பட்டிருக்கிறது? மேய்ப்பர்களிடம் ஏன் அருளப்பட்டிருக்கிறது இந்த செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த நேரத்திலே பிரதான ஆசாரியனிடம் சென்று வருடத்திற்கு ஒரு முறை தன் பாவத்திற்காக குறைவற்றதும் ஊனம் இல்லாததுமான நல்ல நேர்த்தியான ஆடை கொடுத்து அதனுடைய இரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் தெளிக்கும் பொழுது அவருடைய பாவங்கள் நிறைவேறும்படியாக தேவன் அதை அங்கீகரித்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த ஆடாக, தேவனுடைய குமாரன் எல்லா மகிமையும் இழந்து ஒரு ஆட்டிற்கு ஒப்பாக வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று அவர் பிறப்பை உறுதிப்படுத்தும்படியாக முதலாவது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான தேவன்! அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், மனுஷனை சிருஷ்டித்தவர், ஜீவராசிகளை சிருஷ்டித்தவர், அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன், தேவனுடைய வார்த்தை மனுஷனாக பிறந்து அவர் மனுஷருக்கு ஒப்பாக கூட கருதப்படவில்லை. மனுஷர்களுடைய மீறுதலிலும் கீழ்ப்படியாமையிலும் தவறுகளிலும் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆடு பலியாகும் பொழுது அந்த ஆட்டிற்கு ஒப்புமையாக தேவகுமாரன் வந்து அருளப்பட்டிருக்கிறார். இதைதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. உலகம் முழுமைக்கும் ஒரே ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து. தேவனே வந்து தேவகுமாரனாக இந்த பூமியிலே அவதரித்து
பிறந்திருக்கிறதை இங்கு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த மேய்ப்பர்கள் அன்றைய நிலையிலே இருளான வேளையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மந்தையை காக்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு ஆபத்துகள் இருக்குமோ அப்படி இந்த பூமியிலே வந்து எல்லா பாவங்களுக்குள்ளான சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கு திகழ்கிறார். அவரே ஆடாக திகழ்கிறார். அவரே நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். தேவகுமாரன் என்று அறிக்கையிடுவதன் மூலம் நம்முடைய மீறுதல்களுக்கு பாவங்களுக்காக அவர் வந்து பிறந்தார் என்று நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவரே எனக்காக மரித்தார், உயிர்த்தார், இன்னும் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் நம்முடைய பாவ மீறுதல்களை அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை தெரியாதவர்கள் இருப்பீர்களானால் இந்த காணொளி வாயிலாக இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவ ஆவியானவர் இதை வெளிப்படுத்துகிறார். அன்று மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியின் சங்கதியை பிரஸ்தாபப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவருடைய பிறப்பு இப்பொழுது இந்த காணொளி வாயிலாக பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது. இதை விசுவாசித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.